அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் பெரும்பானாற்றுப்படை. இதுவும் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று, ஆற்றுப்படை நூல்களுள் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இது பெரிய யாழை வைத்திருக்கும் பாணர்கள் பற்றி பாடக்கூடிய நூல். அவர்களை பெரும்பாணர்கள் என்று அழைத்தனர். பெரும்பானாற்றுப்படை ஏன் பெயர் காரணம் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, பெரிய யாழ்ப்பாணர்களை ஆற்றுப்படுத்துவதாலும் சிறுபானாற்றுப்படையை காட்டிலும் அதிக அடிகளை பெற்றிருப்பதாலும் பெரும்பானாற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. பெரும்பானாற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. பாணாறு என்றும் இதற்கு பெயர் உண்டு. இதுவும் புறத்துணை நூல்களுள் ஒன்று. ஆசிரியப்பாவால் அமைந்தது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியது. பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆவார். இதற்கு உரை எழுதியவர்கள் அருள் அம்பலனார் ஆவார். ராகவா ஐயங்கார் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இதற்கு உரை கண்டுள்ளனர். தொண்டைமான் இளந்திரையன் என்னும் மன்னனை பற்றி இப்போ தெரிந்து கொள்வோம். நாகப்பட்டினத்து சோழன் பிளத்துவாரத்தின் வழி நாகர் உலகம் சென்றான். சோழனுக்கும் நாகக்கன்னிக்கும் ஒரு மகன் பிறந்தான். புதல்வனுக்காக அரச உரிமை பற்றி நாகக்கன்னிகை கேட்டால் தொண்டை கொடியை அடையாளமாக காட்டி கடலிலே விடு, அவன் உயிருடன் கரையேறின் அவனுக்கு யான் அரசுரிமை நல்குவேன் என்றான் சோழன். நாகக்கன்னியும் குழந்தையை கடலில் விட்டால் திரை சுமந்து வந்து கரையில் சேர்ந்தான். திரையன் என பெயர் பெற்றான். இப்படி தொண்டைமான் இளந்திரையன் பற்றி இக்கதை எடுத்து கூறுகிறது. அடுத்தபடியாக இந்த பெரும்பானாற்றுப்படையின் உள்ளடக்கம் என்ன என்று பார்த்தோம்னா, பாணநதி யாழின் வர்ணனை, பாணன் வறுமை, உப்பு வணிகர் செல்லும் வழி, எயிற்றியர் குடிசை, பாலை நிலக்கானவர், எயினர் இல்லிடம், குறிஞ்சி நில மக்கள் இயல்பு, கோவலர் குடியிருப்பு, முல்லை நிலத்து மக்களினுடைய செயல்கள், மருத நிலத்து மக்களினுடைய செயல்கள், வலைஞர் வாழ்விடம், அந்தனர் உறைவிடம், பட்டினத்து மக்களின் பாங்கு முதலான செய்திகள் விரிவாக இடம்பெற்றுள்ளன. ஊரினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்த்துறைகள் மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது. நீர்ப்பாயல் துறை என்பது அழகிய தமிழ் பெயர் ஆகும். நீர்ப்படுக்கை, நீர்ப்பாயர், பாயல் இதெல்லாம் நீர் அமைந்துள்ள இடத்தை குறிக்கக்கூடியதாகும். அதுக்கடுத்தபடியாக நீர்பெயர்த்து ஊரின் மூல பெயரையும் வழக்கு பெயர்களையும் பற்றி ராசமாணிக்கனார் 10 பாட்டு ஆராய்ச்சி நூலில் எடுத்து காண்பித்துள்ளார். பெரும்பானாற்றில் காட்டப்படும் வீடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பானாற்றுப்படையில் முல்லை, மருதம், நெய்தல், பாலை நில மக்களை பற்றியும் அந்தணர்களின் இல்ல அமைப்புகள் பற்றியும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. இவர்கள் வாழ்ந்துள்ள வீடுகள் அப்படிங்கிறது முல்லை நில மக்கள் வரகு வைக்கோலால் வேயப்பட்ட குடில்களில் வாழ்ந்துள்ளனர். மருத நில மக்கள் வைக்கோலால் வேயப்பட்ட அழகிய குடில்களில் வாழ்ந்துள்ளனர். நெய்தல் நில மக்கள் தருப்பை புல்லால் வேயப்பட்ட குடில்களில் வாழ்ந்துள்ளனர். பாலை நில எயினர் அப்படிங்கிறவங்க ஈத்தின் இலையாலும் ஊகம் புல்லாலும் வேயப்பட்ட குடில்களில் வாழ்ந்துள்ளனர். கணைய மரக்கதவு, உயிருடன் வளரும் செடியால் ஆன வால், முள்வேலி ஆகியவற்றில் குடிலமைத்து வாழ்ந்துள்ளனர். அந்தனர் குடியிருப்பு அப்படிங்கிறது கன்றுகள் பிணைக்கப்பட்ட பந்தல், சாணத்தால் மெழுகப்பட்ட தரை போன்றவற்றில் தங்களது குடில்களை அமைத்து வாழ்ந்துள்ளனர். இவர்களுடைய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிஞ்சி நில மக்கள் ஏற்றை அரித்து உணவு, வீட்டிலே நெல்லால் காய்ச்சிய கொளியல் அரிக்கல். முல்லை நில மக்கள் அவரை பருப்பு கலைந்த வரகு சோறு உண்டு அமைந்துள்ளனர். அதுக்கடுத்தபடியாக மருத நில மக்கள் நெல்லரிசியுடன் கோழி வறுவல், தினைச்சோறும் பாலும் உண்டு வாழ்ந்துள்ளனர். நெய்தல் நில மக்கள் மீள் இறாலுடன் கொளியல் அரிசி கஞ்சி வைத்து தங்களது உணவு முறையை அமைத்துள்ளனர். பாலை நில மக்கள் முயல் உணவும் பன்றி உணவும், ஈத்தின் விதை போன்ற சிவந்த சோறும் உடும்பு பொரியலும், நிலத்தை குத்தி கிளறி எடுத்த புல்லரிசியுடன் கருவாட்டு குழம்பும் சமைத்து உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்தனர் உடைய உணவு என்னன்னு பார்த்தோம்னா, கருடன் சம்பா எனப்படும் ராசா அன்னம், நெய்ச்சோறு, கறிவேப்பிலை கருவேம்பு,
மிளகு சோறு, வெண்ணெயில் செய்த மாதுளை கறியும் மாவடு ஊறுகாயும் செய்து தங்களுடைய உணவு முறைகளை அமைத்துள்ளனர். அதுக்கடுத்தபடியாக தங்களுடைய வெளிச்சத்திற்காக விறகு தீயும் கலங்கரை